வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு மைதா ஒயிட் சுகர்லாம் சேர்க்காம நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கோதுமை அப்பத்தோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இனிப்புக்காக நான் இன்னைக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். எது எடுத்தாலும் இந்த அளவுல நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இனிப்பு கரெக்டா இருக்குங்க. இப்ப பேன்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுமே பாகு சூடோட இருக்கிறப்பவே கோதுமை மாவுல ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஊறினதுமே இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ நல்லா சூடான ஆயில்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்க எவ்வளவு ஃபிளஃபியா வந்திருக்கு பாத்தீங்களா. டேஸ்ட்டும் வேற லெவல் இருந்ததுங்க. வீட்டுல இருக்கிற குறைவான பொருளை வச்சு நினைச்ச நேரத்துல ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். பாய்.